ಮೂಷಿಕವಾಗನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். ஸ்ரீ கடவுளருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ராகு, கேது, சனி பகவான் பயிற்சி, குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 17/8/2024 சனிக்கிழமை. அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்தர நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி 1 பிறக்குது. சரி, இந்த ஆவணி 1 பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா. ஆவணி 22 அதாகப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி 22/7/9/24 விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் 27ஆம் தேதி ஆங்கில தேதி 12/9/2024 ஆவணி மூலம், ரொம்ப விசேஷமானது. அதுக்கு அடுத்தது ஆவணி மாதம் 30ஆம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி 15/9/2024 ஓணம் பண்டிகை. மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அது இஸ்லாமியராக இருக்கட்டும், அது கிறிஸ்தவராக இருக்கட்டும், அது இந்துக்களாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை. அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் 3ஆம் தேதி அதாகப்பட்டது ஆங்கில தேதி அப்படின்றது 19/8/2024 ருக் யஜுர் உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு தன்னுடைய பழைய பூணல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள். உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள். இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை. அதுக்கு அடுத்தது ஆவணி மாதம் 6ஆம் தேதி 22/8/2024 எல்லா காலகட்டங்களையும் சங்கடகர சதுர்த்தி வரும். ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 சங்கடகர சதுர்த்தி செய்கிறதுக்கும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள். இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லாரோடைய கனவும், அது ஆணாக இருக்கட்டும், அது பெண்ணாக இருக்கட்டும், யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு காணினாலும் சொந்த வீடு இருக்கணும், சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள். அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்றைக்கி தான். அதாவது 22/8/2024. அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம், பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்கிறது 2:31 4:01 வரலும் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள். எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும், வீடு கட்டுறதுக்கு உண்டான பூஜையோ இல்லை அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ, எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும். வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம். ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு 2-3 மாதத்தில் லோன் சேங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வகையில் வரும். அதே போல் ஒரு சில பேருக்கு தேவையற்ற சங்கடங்கள் வீடு நிப்பாட்ட வேண்டி வரும். ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் பரம பவித்திர நேரமான 2:31 4:01 பூஜை போடணும். பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல 1க்கு 1 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்குண்டான பூஜை போடுறோம். அப்போ அந்த மண்ணுக்குண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் பிரேத சாபம் இருக்கும், பூத சாபம் இருக்கும். இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை. அதை தவிர ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு 8 திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத பிரேத சாபங்கள் விலகிறதுக்காக. அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் 20ஆம் தேதி சரியான ஆங்கில தேதி 5/9/2024. இதில்
ருக், யஜுர், சாம, அதர்வண வேதம்னு 4 வேதங்கள் இருக்குது. அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க யஜுர் உபகர்மா கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 5/9/2024. ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது. சரி, இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய 1ஆம் தேதி அப்படின்றது 17/8/2024 சனிக்கிழமை. கிரக நிலவரம், அதாவது கோல் சாரம், அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதை தவிர கர்க்கடகத்தில் புத பகவான் இருக்கார். ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாதம் அப்படிம்போம். சிம்ம மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார், கூட சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கார். இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான், ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார். இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். வக்ர நிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை. இந்த வக்ர நிலை அப்படின்றது சற்றேறக்குறைய ஒரு 114 நாள் இருக்கிறாரு. அந்த 114 நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு. வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள். சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா? நமக்கு நல்லது. அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பெருமான் கோதண்ட ராகுவா வீற்றிருக்கிற நாள். அந்த நாள் அதாவது ஆவணி மாதம் 1ஆம் தேதி தொடங்கக்கூடிய நாள். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த கட்டங்களில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள். தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்ப்போம். அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக, தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காமல் இருக்கும். அப்போ அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்ன கோயிலை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்னு பார்ப்போமா? அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மேஷம் அப்படின்னாலே அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரமும் கொண்டது மேஷராசி. மேஷராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு நல்ல கோபமும் நல்ல குணமும் கொண்டவங்க. அது என்ன சாமி கோபமும் குணமும்? நல்ல கோபம் ஏன்னு கேட்டிங்கனாக்க, மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய். செவ்வாயை பொறுத்தளவுக்கு முன்னணி வகிக்கக்கூடியவர். படையில் பொறுத்தளவுக்கு முன்னணி வகிக்கிறவர்கள் பார்த்திங்கனாக்க அவங்களுக்கு செவ்வாய் தொடர்பு வரும். அவ்வாறு கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடமான ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்றிருக்கிறார். இப்போ இந்த குரு மங்கள யோகம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, மேஷராசியை பொறுத்தளவுக்கு கடந்த ஆடி மாதத்தில் 18ஆம் பெருக்கு முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தரும் சந்தித்த பிறகு திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகள் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது, மாதம் அப்படின்றது இந்த ஆவணி மாதம். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் பிரகஸ்பதியான குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு தயாராக இருக்கின்ற, அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், அவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி அப்படின்னாலே பொறுத்தளவுக்கு திருமணத்திற்கு உகந்த மாதம். இதை தவிர உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதியான புத பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் அப்படின்றது சுகஸ்தானம் மற்றும் லோயர் எஜுகேஷன் மாத்ருஸ்தானம். இப்போ இந்த மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு மேல்நிலை கல்வி, உயர்நிலை கல்வி அப்படின்னு இருக்குது. மேல்நிலை கல்வி அப்படின்றது +2 வரலும் உள்ளது. அப்போ 4ஆம் இடத்துல கல்விக்காரகனான புதன் இருக்கிறதுனால இந்த மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு படிப்பில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. +2 முடிச்சுட்டு எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும், எந்த காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் உயர்கல்விகள் படிக்கக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ், ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணி வேண்டிய யூனிவர்சிட்டி, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு.
அதற்கு உண்டான பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, க்ரீன் கார்டு, விசா இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வியாபாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு கூட தொடர்பு ஏற்பட்டு வியாபாரம் தொடர்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம், அந்நிய மொழி சேர்ந்தவங்க கூட வியாபாரம் செய்து அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிரந்தரமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 5ல் சூரியன் மற்றும் சுக்கிரன். 5ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக, கல்யாணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத குழந்தைகளுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர 5ஆம் இடத்துல 2க்கும் 7க்கும் இடையே சுக்கிரன் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம். அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் பெற்றுக்கிட்டு வந்த உங்களுடைய ப்ரமோஷன் மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு அத்தனையும் இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் பார்த்தோம்னாக்க மேஷராசிக்கு 6ஆம் இடத்துல ஞானக்காரகனான கேது இருக்கார். அந்த கேதுவை பிரகஸ்பதியான குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறார். மேசராசியை சேர்ந்த அன்பர்கள் வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, நல்ல படிப்பு முடிச்சுட்டு எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த ஆவணி மாதத்தில் உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். இதை தவிர மேஷராசிக்கு 11ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவர் தான் 10க்கும் அதிபதி, 10க்கும் 11க்கும் உண்டானவர் 11லேயே இருக்கிறாரு. அவர் வக்ர நிலை அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக தொழில் அபிவிருத்தி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்துல கோதண்ட ராகுக்கு இடம் கொடுத்தவர் எம்பெருமான் குரு பகவான். அந்த குரு பகவானும் உங்களுடைய 2ஆம் இடமான வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி பண்ணக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு ராகு, மீன ராகு கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகளையும் பண்ணி கொடுப்பாரா? கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாருன்னே சொல்லலாம். அப்போ இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு மேசராசி என்பவர்களுக்கு வெற்றி மாதம்னு சொல்லலாமா? வெற்றி மாதம்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் கடந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சிக்கல்கள் அத்தனையும் விலகக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த ஆவணி மாதம். அப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? உண்டாகும். சரி, மொத்தத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதத்தில் திருமண தடை, தொழிலில் உள்ள தடை, வம்சம் விருத்தி இது எல்லாமே விலகக்கூடிய மேடான மாதம் மேஷ மாதம். அந்த மேஷத்துக்கு உண்டான ஆவணி மாதத்தில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம். இதில் ஒரு சில பேருக்கு ஒரு சில நாள் ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு 31 நாள் இருக்குது. இந்த 31 நாளில் சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சுபகாரியங்கள் தவிர்ப்பது அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சந்திராஷ்டம தினங்கள். உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வர்றது சந்திராசிரமம்னு பேர். 8ஆம் இடத்துல வரும்பொழுது சந்திரனுடைய ஒளி உங்களுடைய ஜனன சந்திரனில் படாது. அப்போ புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில், அந்த நாட்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த தினங்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டு, இந்த 31 நாளில் எந்த தினத்தில் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதை நாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி, மேஷ ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு எந்த நாள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் 24ஆம் தேதி, ஆவணி மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 26ஆம் தேதி. அப்போ அதுக்கு சரியான ஆங்கில தேதி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 9/9/2024, 10/9/2024, 11/9/2024. அன்றைக்கி கிழமைன்றது திங்கட்கிழமை காலையில் 9:17 11/9/2024 மாலை 6 மணி வரை சந்திராசிரம தினம். இந்த சந்திராசிரம தினத்தில்
முக்கிய முடிவுகள், வெளியூர் பிரயாணங்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனை இல்லை. சாமி நான் என்ன பண்ணுறது, வெளியூர் பயணம் போட்டுட்டேன், முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேன், தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னாக்க ஒரு ப்ராப்ளம் இல்லை. அருகில் உள்ள கோசாலை அப்படின்றது பசு பராமரிக்கிற இடம். பசு பராமரிக்கிற இடத்துல பசுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு பயணத்தை தொடங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த ஆவணி மாதத்தில் மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு சென்று வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது, நம்ம கோவலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திருவிடந்தை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது என்ன திருவிடந்தை? திருவிடந்தையில் நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்ற ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அது ரொம்ப புராதன கோயில். அந்த கோயிலுக்கு 3 மாதம் தொடர்ந்து சனிக்கிழமை போகணும். ஒவ்வொரு மாதத்தில் 3வது சனிக்கிழமை தேர்ந்தெடுத்துட்டு போனோம். சரி, போகும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க 2 மாலை வாங்கி எடுத்துகிட்டு போகணும். அதை பெருமாளுக்கு சாத்திட்டு கொடுப்பாங்க. அந்த மாலையை உங்களுடைய பூஜை அறையோட கதவுல மாட்டிக்கிட்டு வாங்க. தொடர்ந்து 3வது சனிக்கிழமை 3 மாதம் 3வது சனிக்கிழமை போயிட்டு பெருமாளுக்கு மாலையை சாத்திட்டு அது வந்துட்டு 3வது மாலையை வச்சுட்டு அந்த 3வது மாலை வாடக்கூடிய காலகட்டங்கள் வர கண்டிப்பாக திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும். அப்போ திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாளுக்கு 3வது வாரம் சனிக்கிழமை 3 மாதம் தொடர்ந்து போயிட்டு வந்தோம்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்கிறோம். நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.